சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்ன இது? அண்ணன் உணவுண்ணும் நேரத்தில் இப்படி தாமதிக்க மாட்டாரே, இன்று என்ன ஆயிற்று? என்ன மலர்கொடி, உன் அண்ணன் உணவு பிரியன் என்கிறாயா? அவன் வரட்டும், சொல்கிறேன். பாருங்கள் அப்பா, இந்த நேரத்தில் தான் நாம் எல்லோருடனும் மகிழ்ச்சியாக உரையாடி கொண்டிருக்க முடியும். அதை அவர் தவற விடுவதில்லை, அதற்காக சொன்னேன். விடம்மா, உன் அம்மா வேடிக்கையாக சொல்கிறாள். கிள்ளிவளவன் எங்கே சென்றிருப்பான் என்பது எனக்கு தெரியும். இன்னும் சில நொடிகளில் பரபரப்பாக வருவான் பாருங்கள். தந்தையே, நான் மங்கம்மாவின் இருப்பிடத்திற்கு சென்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்கிறாய், அதுதானே? அங்கு கதிர்காமன் வழக்கம் போல் விளையாடிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படித்தானே? தந்தையே, அது மங்கம்மா அப்படி பேசும்போதே தெரியும். சிறு வயதிலிருந்து என் தங்கையோடு பழகி இருக்கிறேனே, இது கூட புரியாதா என்ன? ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லவில்லையே என்று கேட்கிறாயா? அமைச்சர் பாவம், அப்பாவி, அதை அப்படியே நம்பிவிட்டார். அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கட்டுமே என்று மௌனமாக இருந்தேன். அவர்களுக்கு எதிரே என் தங்கை நாடகமாடுகிறாள். அவள் மிக சிறந்த நடிகை என்று காட்டிக்கொள்ள மனம் வரவில்லை. இப்போது எனக்கு அவர் சிறந்த நடிகையா? அதை சிறிது கூட புரிந்து கொள்ளாதது போல் இருந்த தாங்கள் சிறந்த நடிகராய் என்றே புரியவில்லை. உங்களுக்குள்ளேயே பேசி நீங்களே சிரித்துக் கொண்டிருந்தால் எப்படி? எங்களிடம் சொன்னால் நாங்களும் சேர்ந்து சிரிப்போம் அல்லவா? அம்மா, இது சிரிக்கக்கூடிய விஷயம் அல்ல, வருந்தத்தக்கது. என் அருமை அத்தையின் மகன் கதிர்காமன் அமைச்சர் பேரன் அரவிந்தனை கட்டையால் மண்டையில் அடித்து ரத்தம் பெருகும்படி செய்துவிட்டான். அதை பற்றி கேட்பதற்காக என் அருமை அத்தையாரை அழைத்த போது கதிர்காமனின் கையை ஒடித்து கடுமையாக அடித்துவிட்டதாக கூறினார். ஆனால் அங்கு போய் பார்த்தால் அவன் சிரித்து விளையாடிக் கொண்டிருக்கிறான். தங்கை சொல்வது பொய் என்று தெரிந்தும் தந்தையாரும் அதை நம்புவது போல் நடித்திருக்கிறார். உன் தந்தை இளம் வயதிலேயே ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்ல முதியவர் போல் வேடமிட்டு நடித்தவர் தானே? ஏனண்ணா, கதிர்காமன் எதற்காக அமைச்சர் பேரனை அடித்தானாம்? நான் வேளிர்குடி இளவரசன் என்று சொல்லிக்கொண்டு சோழ நாட்டை அவமதித்து பேசியிருக்கிறான் கதிர்காமன். அமைச்சர் மகன் அதை எதிர்த்து பேசியதால் அவனை அடித்து மண்டையை உடைத்து இரத்த காயத்தை ஏற்படுத்தி விட்டான். அப்பப்பா, இந்த இளம் வயதிலேயே அவனுக்கு எவ்வளவு வஞ்சம்! அவன் தாயை போலவே எல்லோரையும் அடக்கி ஆள வேண்டும் என்ற ஆங்காரம் கதிர்காமனுக்கு வந்து விட்டது. இப்பொழுதே இவ்வளவு பொல்லாதவனாக இருந்தால் வளர்ந்த பிறகு என்னதான் செய்ய மாட்டான்? அப்படியே நினைக்கிறீர்கள்? சிறுவயதில் சாந்த சுரூபமாக இருப்பவர்கள் பிற்காலத்தில் ஆங்காரம் கொண்டவர்களாக மாறிவிடுவது இல்லையா? அதேபோல் சிறுவயதில் முரடனாக இருக்கும் சில பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அமைதியின் வடிவமாக மாறிவிடுவார்கள். கதிர்காமனும் பின்னால் அப்படி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதல்லவா? இல்லை தந்தையே, கதிர்காமனிடம் அப்படி ஒரு மாற்றம் ஏற்படும் நிலை வந்தாலும் விஜயபூபதி அதற்கு விடமாட்டார். இப்பொழுதே வேளிர்குடியின் நஞ்சு முழுவதும் கதிர்காமன் நெஞ்சில் புகுந்து விட்டது. சோழ நாட்டின் பெரும் பகைவனாக அவன் மாறிவிடுவான். கிள்ளி சொல்வது உண்மைதான். சிறு கல் என்று நினைப்பதுதான் காலை தட்டிவிட்டு கீழே விழும்படி செய்கிறது. சிறிய நெருப்பு துண்டுதான் கனலாக மாறி காட்டையே எரிக்கிறது. நாம் ஒரு பாம்பிற்கு பால் வார்க்கிறோமோ என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் சொல்லும் எதையும் நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்காக நாம் இப்பொழுது என்ன செய்ய முடியும்? தந்தையே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. என்ன? நம் பூம்புகாருக்கு அருகே கல்வி கற்பிக்கும் சில குருகுலங்கள் இருக்கின்றன அல்லவா? அவற்றில் ஒன்றிற்கு கதிர்காமனை அனுப்பி வைத்தால் என்ன? அப்படி செய்ய முடியாது. ஏன் தந்தையே? என் பிள்ளையை என்னிடமிருந்து பிரிப்பதற்கு இப்படி ஒரு காரணத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா என்று கேட்பாள் என் தங்கை. மங்கம்மாவை வருந்த செய்யும் எந்த காரியத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வேறு ஏதாவது யோசனை தோன்றினால் பிறகு வந்து என்னிடம் சொல்லுங்கள். நில்.
யார் உங்களை ஆரத்தி எடுக்க சொன்னது? அது அது இப்பொழுது சொல்ல போகிறாயா இல்லையா? இளவரசி. இளவரசியார்தான் தங்களுக்கு ஆரத்தி எடுக்கும்படி என்னிடம் கூறினார். ஏன் அவள் வரவில்லை? எங்கே உங்கள் இளவரசி? இங்கேதான் இருக்கிறேன். தாமரை, ஒரு சுபகாரியம் முடிந்து மணமகளாக இல்லத்திற்கு வருபவளுக்கு அவளது கணவரின் உறவு முறையினர் தான் ஆரத்தி எடுக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா? ஒரு பணிப்பெண் வந்து ஆரத்தி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பரவாயில்லை, விட்டுவிடுங்கள் பிரபு. என்ன இருந்தாலும் தாமரை சிறு பெண் தானே. அவளுக்கு இந்த மரபு முறைகள் எல்லாம் எப்படி தெரியும்? சரி, அதுதான் தெரியவில்லை. வந்தவர்களை வரவேற்பது கூடவா இவளுக்கு தெரியாது? வரவேற்பதென்ன? நீங்கள் சொன்னால் தாமரையே வந்து ஆரத்தியும் எடுத்துவிட்டு போகிறாள். இது பெரியவர்களிருந்து செய்ய வேண்டிய சடங்கு. சிறியவளான நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பெரியவர்கள் இல்லாத போது சிறியவர்களும் ஆரத்தி எடுக்கலாம் என்று உங்கள் தங்கையிடம் சொல்லுங்கள் பிரபு. அதிலும் கணவரின் தங்கை மணமகளாக இல்லத்திற்கு வருகின்ற பெண்ணுக்கு நாத்தனார் அல்லவா? ஆதலால் நாத்தனார் கையால் ஆரத்தி எடுப்பதே முறையாகும். பிறகென்ன? உன் அண்ணியே சொல்லிவிட்டால் நீ எடுப்பதுதான் முறை என்று. இன்னும் எதற்காக தயங்குகிறாய்? ஆரத்தியை வாங்கி நீ எடு. யார்? இவளா? இவளா எனக்கு அண்ணி? புனிதமான தெய்வம் வாழ்ந்த இந்த இடத்தில் இந்த அரக்கியை ஆரத்தி எடுத்து அழைக்க வேண்டுமா? நான் இவளுக்கு ஆரத்தியும் எடுக்க மாட்டேன். என்னுடைய அண்ணி வாழ்ந்த இந்த அறைக்குள் நுழையவும் விட மாட்டேன். வேண்டாம் தாமரை, நீ இப்படியெல்லாம் பேசாதே. இந்த விழாவுக்காக வந்த வேளிர்கள் இன்னும் இங்குதான் இருக்கிறார்கள். அதனால் தான் நான் இப்பொழுதும் பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு முன்னால் ரசாபாசமாகிவிடக் கூடாது என்று பார்க்கிறேன். பேசாமல் வந்து ஆரத்தி எடு. முடியாது. ஏன் முடியாது? எவ்வளவு ஒருத்திக்காக நான் ஏன் ஆரத்தி எடுக்க வேண்டும்? முத்துநகை எவ்வளவு ஒருத்தி அல்ல, இப்பொழுது அவள் என் மனைவி. வீதியிலே சென்று கொண்டிருந்த கேடு கெட்டவளை எல்லாம் என் மனைவி என்று அழைத்துக் கொண்டு வந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? தாமரை, நீ வரம்பு மீறி பேசுகிறாய். நான் என் பொறுமையை இழக்கும்படி நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறாய். வேண்டாம் பிரபு, வேண்டாம். பொறுமை. இதற்காக நீங்கள் கோபித்துக் கொண்டு தாமரையை எதுவும் செய்து விடாதீர்கள். என்ன இருந்தாலும் தாமரைக்கு உலக அனுபவம் கிடையாதல்லவா? இந்த கானகத்திலேயே அடைந்து கிடந்தவள் தானே. அதனால் தாமரை ஒரு குழந்தையை போலத்தான். இவளா குழந்தையை போன்றவள்? அந்த செடியனை அடைத்து வைத்து அதன் மூலம் பல காரியங்களை சாதிக்கலாம் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னவாயிற்று? இங்கே நூற்றுக்கணக்கான வீரர்கள் இருக்கும் பொழுது சிறையில் இருந்த அந்த செழியனை விடுவித்து சோழ நாட்டிற்கே அழைத்துச் சென்று விட்டாள். கேட்டால் அவனை பற்றி ஏதேதோ கதை சொல்கிறாள். அது மட்டுமல்ல, பெருந்தேவின் காரியங்கள் முடிந்து விட்டதல்லவா? சோழ நாட்டிலிருந்து புறப்படு என்றால் என்னோடு வரமாட்டேன் என்று அடம் பிடித்தாள். பார்த்தீர்களா? நான் சொன்னது சரியாக போய்விட்டது. எதை சொல்கிறாய்? குழந்தைகள் தானே அடம் பிடிக்கும். அதனால் தான் சொன்னேன் தாமரை ஒரு சிறு குழந்தை போல என்று. நீ சொன்னது போல் இந்த காட்டில் இருந்தவரை தாமரை குழந்தையாகத்தான் இருந்தாள். ஆனால் நாட்டில், அதிலும் அந்த பூம்புகாரில் அரண்மனை சுகத்தை அனுபவித்த பிறகு அவளிடம் இருந்த அந்த குணம் மாறிவிட்டது. அவர்கள் காட்டும் போலி அன்பில் மயங்கி அங்கேயே இருந்துவிட வேண்டும் என்று பேராசை வந்துவிட்டது. அதனால்தான் என்னிடமே கரிகாலனை அனுசரித்து வாழலாம் என்று அறிவுரை கூற துணிந்து விட்டாள். ஓ, இவ்வளவெல்லாம் நடந்திருக்கிறதா? சரி, விடுங்கள் பிரபு. இதையெல்லாம் பணிப்பெண்கள் முன்னிலையில் வைத்து எதற்காக பேச வேண்டும்? வேளிர்கள் வேறு காத்துக் கொண்டிருப்பார்களே. இந்த ஆரத்திக்காக எதற்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை? பணிப்பெண்களே ஆரத்தி எடுக்கட்டும். முடியாது.
தாமரை தான் ஆரத்தி எடுக்க வேண்டும். தாமரை, இப்பொழுது நான் சொன்னது போல் செய்ய போகிறாயா? இல்லை முன்பு சில காலங்களுக்கு முன் காணாமல் போனது போல் எங்காவது சென்று விடட்டுமா? புத்துநகை, வா போகலாம். நில்லுங்கள். இப்பொழுது என்ன, ஆரத்தி தானே எடுக்க வேண்டும்? அவ்வளவுதானே, எடுக்கிறேன். செண்பகம், இளவரசி, தட்டை நீட்டு. என்ன காரியம் செய்கிறாய்? ஆரத்தியின் நிறம் மட்டும் சிவப்பாக இருந்தால் போதாது. நீங்கள் செய்த காரியத்தின் வலியையும் வேதனையையும் வெளிப்படுத்தும் வகையில்தான் வேளிர்களின் இரத்தமும் அதில் கலந்திருக்க வேண்டும். அதற்கு முன்னுதாரணமாகத்தான் நான் என் இரத்தத்தை இதில் கலந்திருக்கிறேன். இதோடு இது நின்று போகட்டும். உள்ளே வாருங்கள். உள்ளே வா. இந்தாருங்கள் பிரபு. வானவன் மாதேவி, வெற்றிலைக்கு வெற்றிலை என்று ஏன் பெயர் வந்தது தெரியுமா? சொல்லுங்கள் பிரபு. வெற்றிலை செடியில் பூவோ பிஞ்சோ இருக்காது, வெறும் இலைத்தான் இருக்கும். வெற்று இலை, அதனால்தான் வெற்றிலை என்று பெயர் வந்தது. ஓ, அப்படியா? மலர்கொடி, பொறு பொறு. என்னம்மா இது என்ன புது பழக்கம்? எது? நீ ஏன் வெற்றிலை போடுகிறாய்? ஏன்? திருமணமாகாத பெண்கள் வெற்றிலை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். வெற்றிலை போட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகுமா? அது உனக்கு தெரியாதா? மாடு முட்டிவிடும். பிரபு, என்ன இது? நீங்கள் என்னை கேலி செய்கிறீர்களா, இல்லை உங்கள் மகளை கேலி செய்கிறீர்களா? உங்கள் இருவரையுமே கேலி செய்யவில்லை. இப்படியெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்களே, அவர்களை நினைத்துத்தான் சொல்கிறேன். தந்தையே, வா கிள்ளிவளவா. இங்கு நீங்கள் ஏதாவது முக்கியமான பேச்சில் ஈடுபட்டிருக்கிறீர்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உன் தந்தை வெற்றிலை போடுவதில் உள்ள சம்பிரதாயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். கிள்ளிவளவா, நீ ஏதாவது சொல்ல வந்திருக்கிறாயா? ஆம் தந்தையே. எதை பற்றி? உங்கள் தங்கை மகன் கதிர்காமனை பற்றித்தான். என்னன்னா, மறுபடியும் எங்காவது வம்பு வளர்த்துக் கொண்டிருக்கிறானா? அப்படியெல்லாம் ஏதுமில்லை. அதற்கு முன்னாலேயே அவனை தடுப்பதற்கு ஒரு யோசனை தோன்றியது. அதைத்தான் தந்தையாரிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்தேன். நல்ல யோசனையாக இருந்தால் நான் ஏன் மறுக்கப் போகிறேன்? சொல்ல வந்ததை சொல். புலவர் காரிக்கண்ணனார் அரண்மனையில் உள்ள பிள்ளைகளுக்கு கல்வி கற்பித்திருக்கிறார் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? நீ கூட சிறு வயதில் சிறிது காலம் அவரிடம்தானே தமிழ் இலக்கியம் கற்றுக்கொண்டாய். அதை நான் எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் அவரை எனது குருவாகவே மதித்து போற்றுகிறேன். ஆனால் அவர்தான் என்னை மாணவனாக நினைக்காமல் இளவரசராகவே கருதி கொண்டிருக்கிறார். அது அவரது உயர்ந்த பண்பிற்கு அடையாளம். இப்போது சில காலமாக அவர் முன்பு போல் கல்வி கற்பிப்பதில்லையே. உண்மைதான். தனது மனைவி மறைந்த பிறகு சில காலம் மனமுடிந்த நிலையில் இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் கல்வி கற்பிப்பதை நிறுத்திவிட்டார்.
வருகின்ற பிள்ளைகளை பராமரிப்பதற்கு பொறுப்பான ஆள் யாரும் இல்லை என்பதால் அதன் பின் ஒரே அடியாக கல்வி கற்பிப்பதை நிறுத்திவிட்டார். ஏனப்பா, அவர் மகள் முத்துநகை இருந்தாளே? அந்த நேரத்தில் முத்துநகை சிறு பெண், அவளால் பிள்ளைகளை பராமரிக்க முடியாது. நீ எதற்காக இப்போது அதை பற்றி பேச ஆரம்பித்தாய் கிள்ளிவளவா? அந்த கதிர்காமன் தான் மூர்க்க குணம் கொண்டவனாக மாறிக்கொண்டு போகிறானே. அவனை ஏன் புலவர் காரிக்கண்ணனாரிடம் அனுப்பி கல்வி பயிலச் செய்து நல்ல பிள்ளையாக வளர வழி செய்யக்கூடாது தந்தையே? நல்ல யோசனைதான். இதை செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்தான் பாடம் நடத்துவதை பல ஆண்டுகளுக்கு முன்பே நிறுத்திவிட்டார் என்கிறீர்களே. தந்தையார் அழைத்துச் சொன்னால் அவர் என்ன மறுக்கவா போகிறார்? மறுபேச்சில்லாமல் ஏற்றுக்கொள்வாரே. மங்கம்மா ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. மங்கம்மா இதை மறுப்பதற்கு ஒரு காரணமும் இல்லை. குருகுலம் போல் கதிர்காமன் அங்கேயே சென்று தங்கியிருந்து படிக்க வேண்டியதில்லையே. காலை சென்றால் மாலை திரும்பி விடலாமே. நான் பூங்கோதையிடம் இதை சொல்லி வைத்தால் அவளும் தன் தாயிடம் வற்புறுத்துவாள். அப்படியே செய்யம்மா. நானே சென்று மங்கம்மாவை சந்தித்து இது பற்றி பேசுகிறேன். இதன் மூலம் கசக்கும் வேப்பங்காயாக இருப்பவனை இனிக்கும் மாங்கனியாக மாற்ற முடியுமா என்று முயற்சி செய்து பார்ப்போம். பெருந்தேவியாரே, வேளிர்குடி மகாராணியாரே, இந்த அறையில் நான் எத்தனை நாட்கள் உங்களுக்கு மருத்துவம் பார்த்திருக்கிறேன். எத்தனை நாட்கள் நீங்கள் என்னை இங்கு அமர வைத்து உங்கள் மனதில் உள்ளதையெல்லாம் எந்த தயக்கமும் இன்றி என்னிடம் சொல்லி இருக்கிறீர்கள். இன்று நீங்கள் இல்லை என்றாலும் உங்கள் மீது நான் கொண்ட மதிப்பும் மரியாதையும் என்றுமே மாறாது. பெருந்தேவியாரே, நீங்கள் இருக்கும் பொழுதே எனக்கும் உங்கள் கணவருக்கும் இடையில் நெருக்கம் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அப்பொழுது அவர் யார் என்பதும் அவருக்கு இப்படிப்பட்ட அன்பின் வடிவமான ஒரு மனைவி இருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியாமல் போயிற்று. தெரிந்திருந்தால் நான் அவரோடு பழகி இருக்கவே மாட்டேன். எல்லாம் முடிந்து நீங்களும் இறந்து போன பிறகல்லவா நான் காதலித்த வீரபாண்டி இருங்கோவேல் என்று எனக்கு தெரிய வந்தது. அவர் இருங்கோவேல் என்று தெரிந்த பிறகும் நான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதானே மறுத்தேன். பிறகு வேறு ஒரு தீர்மானத்திற்கு வந்ததால் அவரை ஏற்றுக்கொள்ளும் சூழல் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அதை நான் யாரிடமும் சொல்ல முடியாது. அதை நிறைவேற்றுவது என்பதும் அவ்வளவு எளிதான செயலும் கிடையாது. இதற்கிடையில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் உடைத்தெறிந்து எனது திட்டத்தை நான் நிறைவேற்றியே தீருவேன்.